அனைவருக்கும் டெக் ராக்கெட் நண்பன் இனிய வணக்கம். இன்றைய வீடியோ தொகுப்புல மொபைல் தயாரிப்பு நிறுவனங்கள் எல்லாம் 2019 வருடத்தில் எந்த மாதிரியான தொழில்நுட்பம் கொண்ட மொபைல்களை உருவாக்குறதுல மும்முரம் காட்டி கொண்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த வரிசையில் முதலாவதாக மொபைலுடைய டிஸ்பிளேவை மடக்கக்கூடிய ஃபோல்டபுள் மொபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் வரவு தான் இப்போதைக்கு அனைவராலும் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய மொபைலாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான தொழில்நுட்பம் கொண்ட மொபைல் கண்டிப்பாக அதிக விலை கொண்ட மொபைலாக தான் இருக்கும். இந்த வரிசையில் இப்போதைக்கு வெளிவந்த 2 கம்பெனி மொபைல் அப்படின்னா அது சாம்சங் மற்றும் சியோமி ஆகிய 2 நிறுவனங்களுடைய மொபைல்கள் தான் இப்போதைக்கு வெளியான மொபைல் லீக்ஸில் இருக்குது. இந்த வரிசையில் ஹவாய் மற்றும் மோட்டோ ஆகிய 2 நிறுவனங்களும் இருக்குது. இந்த வருடத்துடைய மிட் லெவலில் இந்த மொபைல் எல்லாம் லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். இது ஒரு பக்கம் இருக்க விவோ நிறுவனம் 2 பக்க டிஸ்பிளே கொண்ட ஒரு மொபைலை உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த மொபைலுடைய முன்புறம் மற்றும் பின்புறம் ஆகிய 2 பக்கமும் டிஸ்பிளே கொண்டு இருக்கு. அதனுடைய வடிவமும் இணையத்தில் கசிஞ்சிருக்கு. அடுத்து இந்த டிஸ்பிளே மாடுலேஷன் லெவலில் இப்போ ரீசெண்டாக வந்துகிட்டு இருக்க ஒரு டெக்னாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளேல பொருத்தப்பட்டிருக்க ஹோல் பஞ்ச் கேமரா. இப்போ லான்ச் ஆன ஹானர் வியூ 20, அடுத்து வர இருக்கிற கேலக்ஸி A8, ஹவாய் நோவா 4 இது எல்லாமே இந்த ஹோல் பஞ்ச் கேமராவை தான் வைத்து உருவாக்கியிருக்காங்க. ஒரு சின்ன கேமராவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு பெசல் இருக்கும். அடுத்து இந்த பெசலை கம்மி பண்ணி வாட்டர் டிராஃப்ட் நாச்சு அப்படின்னு வெளியிட்டாங்க. இப்போ இந்த ஹோல் பஞ்ச் கேமரா மூலமாக எந்த ஒரு பெசலுமே இருக்காது. முழுவதுமாக உங்கள் மொபைலில் டிஸ்பிளே மட்டும் தான் இருக்கும். இந்த டிஸ்பிளேவுடைய கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேமரா இருக்கும். இந்த டெக்னாலஜியும் மறைந்து அதுக்கப்புறம் இப்பொழுது பார்த்தீங்கன்னா விவோ நெக்ஸ்ட்ல வந்து பாப்அப் கேமரா வந்து கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மொபைலும் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 20 கிட்ட லான்ச் ஆகும்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து இந்த கேமரா அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னாடி எல்லாம் ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னா ஸ்டூடியோ தேடி அலைவோம். இப்போ இந்த மொபைல் போட்டோகிராஃபி மூலமாகவே எல்லாத்தையும் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கு. இந்த மொபைல் போட்டோகிராஃபி அப்படிங்கிறதுல 2 மெகா பிக்சல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 48 மெகா பிக்சல் கொண்ட மொபைல்களை உருவாக்குறதுல இன்னைக்கு மும்முரம் காட்டிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் போட்டோகிராஃபி அப்படிங்கிற விஷயம் ஆனரியா இருக்கிற நிறைய கேமராவை ஓரம் கட்டிட்டு பின்புறத்தில் ஒரே ஒரு கேமரா அப்படிங்கிற நிலை மாறி இன்றைக்கு 2, 3, 4, 5, 6 இப்படி போயிட்டே இருக்கு. எனவே இந்த கேமரா தொழில்நுட்பத்தை அதிகமாக கொண்ட மொபைலை தயாரிக்கிறதுலையும் இந்த மொபைல் நிறுவனங்கள் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து 2019 டெக்னாலஜின்னு பார்க்குறப்போ இந்த 5G தொழில்நுட்பம் கொண்ட மொபைல்களை உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கின்ற 4G தொழில்நுட்பத்தின் மூலமாக ஒரு மொபைல் 100 MB/s வரைக்கும் ஸ்பீடை அக்செப்ட் பண்ணும். இந்த 5G தொழில்நுட்பத்தின் வழியாக 10 GB வரைக்கும் ஸ்பீடை வந்து அக்செப்ட் பண்ணும். இப்போதைக்கு இந்த 4G டெக்னாலஜி நமக்கு போதுமான ஒன்று தான். அதிக ஸ்பீட் பயன்படுத்துறதா இருந்தால் தரைவழி இணைய சேவை அப்படிங்கிறது நமக்கு சுகாதாரமான ஒன்றாக இருக்கும். இப்போ சொன்ன தகவல்கள்லேருந்து 2019 வரவிருக்கிற மொபைல்களுடைய கான்செப்ட் மற்றும் டெக்னாலஜி எதை பேஸ் பண்ணி வரப்போகுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். அதற்கான காரணத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.